Hari Om. Very happy to meet you all in our next part of our series, Aspire to Win. The most important topic I wanted to talk to you is about building confidence. மனோதைரியம். மனோதைரியத்தை குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஊட்டி வளர்க்க. There is a very thin line actually. கத்தி முனை போல் ஓவர் கான்ஃபிடெண்ட்டாகவும் நம்ம ஆக்கிடக்கூடாது. அதே மாதிரி கான்ஃபிடென்ஸும் இல்லாமல் சந்தேகமே தன் மேலே சந்தேகத்து உள்ளவங்களாக இருக்கிறவங்களாகவும் ஆக்கக்கூடாது. இது எப்படி நம்மளை ஒரு நெடுநிலைமையாக கொண்டு வர முடியும் அப்படின்னா, we have to talk to them a lot. நிறைய விஷயங்களை நம்ம பேசணும். நம்ம வாழ்க்கைங்களில் நல்லது கெட்டது நிறைய நடந்திருக்கும். அது எல்லாத்தையுமே பசங்கள்கிட்ட நல்லா நம்ம மனம் திறந்து பேசணும். அந்தந்த வயசுக்கு புரியிற வார்த்தைகளோட புரியிற வார்த்தைகளோட we have to talk to them. பேரண்டிங்கிறதே மோஸ்ட் ஒரு இப்படி பண்ணால் கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடும், இப்படி பண்ணால் ரொம்ப கம்மியாக போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில் நம்ம இருக்கச்ச நம்மளுக்கு தெரியணும் வாட் we are talking to them. ரீசெண்டாக இருக்கிற நியூஸஸ்லாம் கொஞ்சம் கேட்கச்ச குழந்தைங்களுக்கு தன் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ், தன்னுடைய டேலண்ட் மேலே, தன்னுடைய செல்ஃப் என்ன சொல்கிறது, அவங்க கடவுளாக கொடுத்த ஒரு கிஃப்ட் எல்லாருக்கும் இருக்கும். யாருமே மண்ணாக பிறக்கிறதில்ல. இதில் எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை. எல்லார்ட்டையும் ஏதோ ஒரு பெரிய ஒரு விதை, ஒரு ஸ்பார்க் இருக்குது. அது அந்தந்த காலகட்டத்தில் எப்போ வெளியில் வரணுமோ அது கண்டிப்பாக வரும். ஆனால் இட் இஸ் அப் டு அஸ். நான் பேரண்ட்ஸ் மட்டும் சொல்லலை, டீச்சர்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். யாரையும் மட்டம் தட்டி பேசாதீங்க, யாரையும் குறை கண்டுபிடிக்காதீங்க, யாரையும் இவங்க ஒஸ்தி அவங்க ஒஸ்தி நீ இது சொல்லாதீங்க. சொல்கிறது நீங்கள் சொல்லணும்னு நினச்சா கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லுங்கள். அவங்களாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்களாம், உன்னால் அதோட பெட்டராக பண்ண முடியும். அதுக்கு உனக்கு என்ன மாதிரி ஹெல்ப் என்னால் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு இது மாதிரி பண்ணி இது மாதிரி நீ ஒரு நிலைமைக்கு வந்தேன்னா உனக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஆஸ் அ பேரண்ட் ஆர் ஆஸ் அ டீச்சர் நான் எப்படி உனக்கு இந்த வாழ்க்கையின் ஜேர்னியில் ஒரு ஃபெசிலிட்டேட்டராக, ஒரு நல்ல நண்பியாக நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டுப்பேன். எழுத்து வீட்டு பையன் பரானே, பக்கத்து வீட்டு பையன் பரானே, இல்லாட்டி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கம்பேரிசன் நம்ம வேண்டாம். இதை நம்ம ஏற்கனவே நம்மளோட சீரீஸில் பார்த்துருக்கோம். கான்ஃபிடென்ஸ் பில்டிங் இன் த சைல்டு அப்படிங்கிறது